இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்த்தோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம். அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பாக அறிவுறுத்தியதாக தகவல். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் வரும் 27ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது. கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படும் நீர் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்து நலம் விசாரித்தார் ராமதாஸ். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் நலம் விசாரித்தார். பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது. காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தாது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமை செயலாளராக பதவி வகித்தவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட 4 பேர் கைது. பெண் குழந்தையை கலைக்க 1 லட்சம் ரூபாய் வரை வசூல் என பரபரப்பு தகவல். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு அருந்தி 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திருப்பம். குடிநீரில் ஈகோலை பாக்டீரியா கலந்திருந்ததாலே மரணம் ஏற்பட்டதாக ஆய்வின் முடிவில் அதிர்ச்சி தகவல். சென்னையில் விதிகளை மீறியதாக 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு. குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து பிற வேளைகளில் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. திருச்சி, வேலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது. கிராமப்புற விளிம்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி வாயிலாக 26/5/2025 அன்று தொடங்கி வைக்கப்பட்டன. இபிஎஸ் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழகத்தில் டிஆர்பி ராஜா நடமாட முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. டிஆர்பி ராஜா செல்லும் இடங்களில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என பேட்டி. இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பியதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா திமுக ஐடி விங் மீது அதிமுக புகார்.
அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை எஸ்பியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் புகார். கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். மா கொள்முதல் விலை கிலோவுக்கு 13 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என அதிமுகவினர் முழக்கம். திமுக அரசு தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம். 811 கோடிக்கு நெல் கொள்முதல் செய்துவிட்டு பணத்தை பெற்றுத்தராமல் விவசாயிகளை திமுக அரசு இழுத்தடிப்பதாக சாடல். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் சோதனை நடத்திய வழக்கு. அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான குறைந்த ஊதியத்தை கூட சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது. ஊதிய உழைப்பு சுரண்டலால் 30,000 போக்குவரத்து தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. காவல் உதவி ஆய்வாளர்களுக்கான பதவி உயர்வில் திமுக அரசு பாரபட்சம் காட்டுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. காவலர்கள் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டும் அரசாணையை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உணவகத்தில் வாங்கிய உணவில் பள்ளி கிடந்ததால் பரபரப்பு. ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தர்ணா போராட்டம். சென்னை மெரினா சர்வீஸ் சாலையில் காரை தாறுமாறாக ஓட்டி அராஜகம் செய்த நபர். போலீசார் தடுக்க வந்தபோதும் காரை நிறுத்தாமல் தப்பி ஓட்டம். சென்னையிலிருந்து மதுரை புறப்பட்ட இண்டிகோ விமானம் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் சென்னையில் தரையிறக்கம். நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அபாய விளக்கு எரிந்ததை அடுத்து பத்திரமாக இறக்கப்பட்டதாக தகவல். சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி, தூத்துக்குடி செல்ல இருந்த 8 விமானங்கள் திடீர் ரத்து. பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்வதாக விமான நிறுவனங்கள் அறிவிப்பு. பட்டாசு வெடி விபத்தில் இறப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆலைகளில் உரிமம், பாதுகாப்பு அலுவலர் நியமனம் உள்ளிட்ட விதிகளை கடுமையாக பின்பற்றுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். அகழ்வாராய்ச்சிக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்யாத அரசு என்றால் அது திமுக அரசுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா 1 பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி 1 பைசா. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 440 சரிவு. 1 கிராம் 9,210க்கும் 1 சவரன் 73,680 ரூபாய்க்கும் விற்பனை. திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உயிரிழப்பு. வீட்டிலிருந்து நண்பகலில் தந்தை கொண்டு வந்து கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்ட பின் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரியபகண்டை அரசு துவக்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் தாக்கியதால் மாணவன் காயம். சிறுவன் தாக்கப்பட்டதை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். புக்கில்
புக்கில் தப்பு பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. புக்கில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அடிச்சிட்டாங்களா? எப்படி ரொம்ப வலிச்சுதா? இது மயக்க போட்டு கீழே விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டியா? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு பேருந்தின் அச்சு முறிந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அண்ணாநகர், தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட 5 இடங்களில் பிரபல தனியார் உணவக கிளைகளில் கடந்த 2 நாட்களாக நடந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. பல்வேறு முக்கிய ஆவணங்களில் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் ஆய்வு. கும்பாபிஷேகத்திற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார்.